அப்ப அந்த வாரிசுகளாக இருக்கிறவங்க இங்க வந்து உட்கார்ந்து பார்த்தா எல்லாம் விட்டா விவசாயம் 1000 காணி 2000 காணி 500 காணி சொந்தக்காரங்களா எல்லா வேலை வசதி வாய்ப்பு இருப்பவங்களா? நம்ம பெண்கள்லாம் பார்த்தா 3 கழுத்துல ஒரு 50 பவுன் 100 பவுன் பெரிய பெரிய நகை வைரம் ஆபரணத்தோட வந்து உட்கார்ந்து பார்த்தா பாவம் இந்த மக்கள் இன்னும் விவசாய குடிகளாக வேளாண் குடிகளாக உழைக்கும் குடிகளாக இன்னமும் இவர்கள் கால்நடைகளை நம்பி வாழ்கின்ற இந்த மண்ணின் பூர்வீக மக்களாக வாழ்கிறார்கள். ஆக இந்த பிள்ளை செல்வங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு இவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு கல்வி உரிமையும் வேலை வாய்ப்பு உரிமையை வழங்கி இந்த நாமெல்லாம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் இன்றைக்கு வாழ்வதற்கு நரேந்திர மோடி போன்றவர்கள் இன்றைக்கு டெல்லி செங்கோட்டையை உட்கார்ந்து போராடுவதற்கு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து தூக்கு கைகளை முத்தமிட்டு ஆங்கில ஏகாதிபத்தியத்தை எதிர்த்து ஒரே ஒரு பிரிட்டிஷ் தொலை கேட்டது ஒரே ஒரு மன்னிப்பு கடிதம் கூட வேண்டாம், ஒரே ஒரு வருந்துகிறேன் ஒரு வருத்தம் தெரிவிச்சிருங்க. உங்களை உத்தரவாத சொல்லும் போது அதற்காக வருத்தம் தெரிவிக்காமல் எதிரிகளை போல விரட்டி தாக்கி அடித்து எதிரிகளோடு போயிட்டு வல்லாதிக்க படைகளுக்கு முகம் கொடுத்து வீரம் நடந்த